நான் உங்கள் சுஜி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் புதன்கிழமை சஷ்டி புரட்டாசி எல்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு நான்வெஜ்ஜு செய்கிற நாள். அதனால் பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க. மீன் கடைக்கு போடுறதுக்கு நேரம் இல்லை. அதனால் சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் இன்றைக்கி சிக்கன் தாங்க. சுட சுட சாதம் பாருங்கள், ஆவி பறக்க ரெடி பண்ணியாச்சு. ரைஸ் குக்கர்லேருந்து அப்படியே எடுத்து வச்சாச்சு. சூடான சாதம். அதுக்கப்புறம் சிக்கன் சுக்கா செஞ்சுருக்கேங்க. சிக்கன் சுக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கு அது மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்புங்க. நல்லா அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். நல்லா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் செம்ம சாப்பாடுங்க. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றோம். சரி, ரொம்ப ஹெவியாக சாப்பிட வேணாம், ஏன்னா மட்டனும் எடுத்துகிட்டு வரேன்னாங்க. அதனால் சரி வேணாம், ஒரு ஐட்டமாக செஞ்சுப்போம். சண்டே செஞ்சுப்போம், நிறைய பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, சூடாக செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு, சிக்கன் சுக்காங்க. சாதம் அப்படியே கொதிக்குது, கை வைக்கவே முடியலைங்க. சாப்பிடும்போது செம்ம டெம்டிங்காக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து சாப்பிடும்போது ரொம்ப ஆசையாக சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. இருந்தாலும் சரி பரவாயில்ல, கொதிக்க கொதிக்க ஒரு வாயாவது எடுத்து வச்சு சாப்பிட்றணுன்ட்டு எடுத்துட்டேங்க. கை என்னால் சாதம் பிடிக்கவே முடியல, பொத்து போகுது. அப்படியே வாயில் போட்டாச்சுங்க ஒரு வாய். செம்ம டேஸ்ட்டுங்க. சுஜாதா சூப்பர் அப்படின்னு நானே சொல்லிக்கிட்டேங்க. எனக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டு. என்னதான் கறி குழம்பு எல்லாமே சாப்பிட்டாலும் எனக்கு நான்வெஜ் டைமில் ரசம் சாதங்க. சூப்பராக ஒரு தக்காளி ரசம் வச்சுட்டு இந்த சிக்கன் சுக்காவோடு சாப்பிடும்போது அப்படியே செம்ம டேஸ்ட்டுங்க. அதெல்லாம் ரசித்து நம்ம சாப்பிடும்போது தாங்க தெரியும். இந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு செமையாக ஸ்வெட்டிங் ஆகிடுச்சிங்க. அப்படி ஒரு சூடு, அப்படி ஒரு டேஸ்ட்டோட சாப்பாடு. நல்ல சாப்பாடுங்க. நம்ம நல்லா சாப்பிட்ற மாதிரி எல்லாருமே சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கடவுளையும் நான் வேண்டிக்கிறேங்க. நமக்கு கொடுத்த இந்த சாப்பாடை கடவுள் எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த சாப்பாடு கிடச்சி சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேங்க. பாய்ங்க, பாய்.